மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. விவாதத்தை நான் நாச்சியால் சுகந்திட்டு இருந்து தூங்குறேன். இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது யதார்த்தத்தில் மிக வேகமாகவே போயிட்டுருக்கு. இதில் யார் மிக சிறப்பாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? யார் சிறப்பாக இருக்கிறார்கள் என்றால், யாருக்கு தொண்டர் பலம் அதிகமாக இருக்கின்றதோ, யாருக்கு உள்கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கோ, யாருக்கு ஒரு விஷன் இருக்குதோ, இவர்கள் அண்ட் விஷன், ஸ்ட்ரக்சர், கேடர்ஸ், ஸ்ட்ரென்த், இந்த 3 விஷயங்கள் யாருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அவர்கள் களத்தில் மிக தீவிரமாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயங்களுமே, ஸ்ட்ரக்சர், விஷன் அண்ட் கேடர் ஸ்ட்ரென்த், இது 3மே பல ஆண்டுகளாக, அது இன்றைக்கோ நேற்றோ முந்தானேத்தோ உருவாக்கப்பட்டதில்லை, 53 ஆண்டுகளாக அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கின்ற காரணத்தினால திமுகவிடமும் ஒரு 9 மாதங்களுக்கு முன்னாடியே எங்களுடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். திண்ணை பிரச்சாரங்கிறத நாங்கள் இன்றைக்கி பண்ணோம். அது இல்லாமல் இப்போ ரீசண்டாக ஸ்டாலின் பில்லு, திமுகவோட பில்லு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய கேம்பெயின் போயிட்டுருக்குது எங்கள் ஐடி விங் சார்பாக. இது இல்லாமல் அங்கங்கே பிரச்சாரங்கள் அஃபிஷியலாக இல்லைனாலும் திண்ணை பிரச்சாரங்கள் என்ற வகையில் மகளிர் ஒரு குரூப் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு தேர்தல் ஆக்சுவலாக களத்தில் முந்துவது யார் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அது அதிமுக 9 மாதங்களுக்கு முன்னே அந்த பயணத்தை தொடங்கி மாநாடுகள் நடத்துகிறாங்க. இப்போது வாக்குச்சாவடியினுடைய அந்த முகவர்களுடைய மிகப்பெரிய அளவில் மண்டல மாநாடு தொடர்ந்து பிப்ரவரி மாதம் ஃபுல்லும் நடத்த போகிறாங்க. ஒரு கூட்டணி தொடர்ந்து ஒரு வெற்றி கூட்டணியை நகர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நம்ம பார்க்க முடியுது. அந்த கூட்டணி அமைக்கப்பட்டதுலேருந்து இதுவரைக்கும் தோல்வியை சந்திக்காத ஒரு கூட்டணியாக இருக்குல்ல? இல்லை, கூட்டணி தமிழ்நாடு அரசியலை பொறுத்தளவு கூட்டணிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்னது வெற்றி கூட்டணி அப்படிங்கிறது 21 தேர்தல் வரைக்கும் வேணால் இருந்துக்கலாம், 19, 24, 21. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திமுக காங்கிரஸ் அது என்ன மாதிரியான சூழலில் உருவாகிட்டு இருக்குது, அந்த கூட்டணி இருக்குமா இல்லையா, தொடர்வார்களா மாட்டார்களா அப்படிங்கிறதுக்கு 2 தரப்புலேயுமே சாலிடான ஒரு பதில் இல்லை. அவங்க காங்கிரஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட மேலிட பொறுப்பாளர் திரு கிறிஸ் ஜோடங்கர் இன்னும் எங்களுக்கு நாங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்து ஒரு குழு அமைத்துன்னு அவர்களை பார்த்து 2 மாதங்களாகியும் அவர்கள் எங்களுக்கு பதில் சொல்லலைன்னா அவர் ஒரு பக்கம் புலம்புறாரு. இவர்கள் என்ன அப்படின்னா, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றாங்க. திமுக ஏன் சொல்லுது அப்படின்ற காரணத்தை பார்த்தால் சில பத்திரிகைகள் எழுதுகின்றன, அஷ்டமத்து சனி அவருக்கு முடிஞ்சோன்னே தான் அவர் முதல்வர் அதை கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்குவார்கள்னு நான் சொல்லலை, பத்திரிகைகள் சொல்கின்றன. அப்போ இங்கே ஜாதகம், நேரம், காலம் எல்லாம் பார்த்து எப்போது முடிவுக்கு வருவார்கள்ங்கிறது தெரியாதனால காங்கிரஸ் அவங்க ஆல்ரெடி கூட்டணிக்குள்ளே தானே மேடம் இருக்காங்க. சார், தனியாக இருக்கிறவங்களுக்கு கூட்டணி உருவாக்கணும், அங்கே எல்லாருமே கூட்டணிக்குள்ளே இருக்காங்க. கூட்டணிக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கூட்டணிக்குள்ள அமிக்கபுளாக இருக்கிறோமாங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது இல்லையா? நீங்கள் தான் அவர்கள் தான் திரும்ப திரும்ப இன்டாக்டாக இருக்கிறோம், கை நம்மளை விட்டு போகாதுன்னெலாம் வசனம் பேசிட்டு இருந்தாங்க மேடைக்கு மேடை. பட் ஆர் தே ரியலி இன்டாக்ட் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கேள்வி. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி இல்லை. என்ன அப்படின்னீங்கன்னா, அவர்கள் கட்சிகள் ஒருத்தர் போய் விஜயை பார்க்குறாரு, அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது. திடீர்னு ஒரு கோஷம் பார்த்தீங்கன்னா, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு கோஷம் 2 மாதமாக நிறைய எம்பிஸ் அது தொடர்பாக பேசுகிறாங்க. கட்சியில் இருக்கின்ற மற்ற பொறுப்பாளர்கள் அதை பேசிகிட்டு இருக்காங்க. அதை நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆட்சியில் பொறுப்பெல்லாம் கிடையாது, அதிகாரத்தில் பங்கெல்லாம் கிடையாதுன்றத நேற்று தான் சொல்லியிருக்காங்க. அவங்களோட கேள்விக்கு இவங்க நேற்று பதில் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அதுக்கு என்ன ரியாக்ஷன்றது இன்ன வரைக்கும் காங்கிரஸில் சொல்லலைல மேடம். அதாவது இவங்களுடைய ரெக்வெஸ்ட்டை திமுகவிடம் வைக்கிறாங்க. இட்ஸ் நாட் ரிக்வெஸ்ட், தே ஆர் நாட் ப்ளீடிங். அது ரிக்வெஸ்ட் கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கு அது எங்களுடைய ரைட்ஸ், எங்களுடைய உரிமை என்ற வகையில் அதை கேட்கிறார்கள். அவங்களுடைய பிரியாரிட்டியை வைக்கிறாங்க. திமுக நோ சொல்லிட்டாங்க, அவங்க கூட தான் இருந்தாகணும், வேற ஆப்ஷன் காங்கிரஸ்க்கு அப்படி இல்லை. நீங்கள் வேற அது எப்படி நம்ம காங்கிரஸுக்கு வேற ஆப்ஷன் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, எங்களை காட்டி நீங்கள் இன்னொரு பக்கம் பேரம் பேசக்கூடாதுன்றது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கு? அது டைரக்டா காங்கிரஸ் சொல்லாமல் காங்கிரஸுக்கு சொல்லப்பட்டது தான். நீங்கள் விஜய் நம்பி காங்கிரஸ் போகும்னு நினைக்கிறீங்களா? சார், அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் சார். தேர்தல் அரசியலில் இதுதான் நடக்கும், இதுதான் நடக்காது. உங்களுக்கு விஜயுடைய பலம் தெரியும்
சார் இங்கே பலம் பலவீனம்ங்கிறது தாண்டி இன்னைக்கு திமுக வந்து காங்கிரஸை எவ்வாறு உருவாக்கி வைத்திருக்கிறதுனா உங்களுக்கு சுயமரியாதை இருக்கிறதா இல்லையா என்கிற இடத்துல அவங்க கொண்டு போய் நிறுத்திடுச்சு. அப்போ சுயமரியாதை எனக்கு இருக்குதுன்னு சொல்கிற ஒரு குரூப் தான் என்ன சொல்லுது, நம்ம விஜயோடு போகலாம்னு. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் இந்த தமிழ்நாட்டு பொறுப்பாளர்கள் எல்லாரும் சந்தித்த போது எம்எல்ஏஸ் எம்பிஸ் அப்புறம் சில பொறுப்பாளர்களை அவர் சந்தித்து கொஸ்டின் கேட்டப்போ இதுதான் கேள்வி, பிரதான கேள்வி இதுதான். என்ன, தாவேகாவோடு போவது சரியா தவறா, நம்ம திமுகவோடையே சஸ்டைன் பண்ணிக்கலாமான்ற கேள்வி அங்கே அப்போ எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாவேகாவோடு காங்கிரஸில் போகிறதுல மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ், நாட் டெல்லி காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட். அது ஏன் இன்ட்ரெஸ்ட் ஆகிறாங்க இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரே உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட போனோம்னா திமுக அதே 25 சீட்டோ, சரி அதிகபட்சம் இவங்கெல்லாம் இவ்வளோ கலாட்டா பண்ணிட்டாங்கன்னு ஒரு 3 சீட்டு எக்ஸ்ட்ராவோ 28 சீட்டு கொடுக்குதுன்னா, காங்கிரஸில் வந்து ஒரு எம்எல்ஏ ஆஸ்பிரன்ஸ் அப்படிங்கிறவங்க 100 பேர் இருப்பாங்க. தாவேகால போனால் அது பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத தான் அந்த 100 பேர்த்தோட கனவு. அட்லீஸ்ட் நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன், பட் நான் வந்து ஒரு எம்எல்ஏ ஆஸ்பிரண்ட்ன்றதையாவது நான் சொசைட்டிக்கு சொல்றேனேங்கிறவங்களோட வலியும் வேதனையும் தான் நான் வந்து தாவேகா பக்கம் போகணும்ன்றத காங்கிரஸ் சொல்லுது. ஒன்று கேட்குறேன் மேடம், அதாவது தமிழ்நாட்டு தேர்தலில் விஜயோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு டெல்லியில் பேசுகிற அளவிற்கு ஒரு தேசிய கட்சி இருக்குமா? இருக்கிறது சார். அந்த அளவுக்கு விஜய்க்கு வலிமை இருக்குதா? சரிங்க, விஜய்க்கு வலிமை இருக்குதா இல்லையாங்கிறது மேட்டர் கிடையாது. இன்னைக்கு நான் சொன்ன அந்த 3 விஷயங்களுமே தாவேகா கிட்ட இல்ல. they don't have structure. first of all கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு மேடம், வாக்கு வங்கி இருக்கு, இதெல்லாம் நம்ம டிட்டர்மின் பண்ணல எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு. எப்படி விஜய் கட்சிக்கு போகலாமா இல்ல அவங்க கூட கூட்டணி சேரலாமான்னு காங்கிரஸ் பேசுறாங்க நீங்க சொல்றீங்க? காங்கிரஸ் பேசுறாங்க நான் சொல்லல சார். இங்க 2-3 வாரங்களாக இதுதான் தீவிரமா இருக்குது. அது காங்கிரஸ் அந்த கூட்டம் நடத்திய பிறகு இதுதான் அன்னைக்கு ஃபுல்லா மீடியால வந்து பிரேக்கிங் என்ன போச்சு, தாவேகா கூட்டணி இருக்குதா இல்லையாங்கிறத காங்கிரஸ் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, ராகுல் காந்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறது இங்க நம்மளுடைய தமிழ்நாட்டு மீடியா மட்டும் இல்ல, நேஷனல் மீடியால அளவுக்கு அது நியூஸா போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு என்ன காரணம்? அதுக்கு காங்கிரஸ் லீடர் சொன்ன பதில நான் சொல்லிடுறேன். செல்வ பெருந்தகை சொல்றாரு, அப்படி யாரும் தாவேகாவோடு பேசவில்லை, தேர்தல் தொடர்பாக எதுவும் பேசவில்லை, நீங்க ஊடகவியலாளர்கள் என்ன பேசினாலும் சரி, ஆனா தலைவர் சொல்லக்கூடிய பதில் தானே நம்ம வாத்துக்கு எடுத்துக்க முடியும். தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் whether it is காங்கிரஸ் ஆர் பிஜேபி, டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது நாட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு லீடர்ஸ். ஸ்டேட் லீடர்ஸ்ல அவங்க டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி இல்லை, அவங்க எடுக்கவும் முடியாது. இவங்களோட கோஆப்ரேஷனோட டெல்லி தான் டிசைட் பண்ணும். அப்படிங்கும்போது செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்கின்ற பதில்கள் அத்தனையுமே வந்து சுத்தமானதாக இருக்கணும், இல்லை அது சரியாக இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அதை வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல தான் வந்து என்னன்னா, அதை நீங்கள் இப்போ கேட்குறீங்களா காங்கிரஸ் வந்து போகுமா போகாதாங்கிறது இரண்டாவது. ஆனால் எங்களுக்கு இந்த பக்கமும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு காட்டிக்கிறதுக்கு காங்கிரஸுக்கு ஒரு கட்சி இருக்கிறது. அதுதான். ஏன்னா இதெல்லாம் காங்கிரஸ் பண்ணதுன்றதெல்லாம் நம்மவே சொல்லவே முடியாது. இந்த மாதிரி விஷ பரீட்சைகள் எல்லாமே காங்கிரஸ் பலமுறை செய்திருக்கிறது. இப்போ வந்து மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தனிச்சு தான் நிற்கிறாங்க. இப்போ புதுச்சேரியில் பார்த்தா அதுவும் அப்படி தான் தனிச்சு தான் நிற்க போகிறாங்க. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டிலேயே நாங்கள் தனிச்சு நிற்கிறோன்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்போ அங்கே போய் இந்த 100 ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களே, எம்எல்ஏ ஆஸ்பிரன்ஸ், சார் நம்ம தாவேகா கூட போனால் அட்லீஸ்ட் நான் கண்டெஸ்ட் பண்ணுவேன், இந்த ஊரில் 20 வருஷமாக நான் இங்கே வேலை பார்த்து வச்சுருக்கேன் சார், அதுக்கான நான் போய் ஒரு கண்டஸ்டண்ட்டாக நிற்க முடியும், என்னால் ஒரு போட்டியாளரானாக ஒரு எம்எல்ஏவாக நான் நின்றிருக்கிறேன் என்கின்ற ஹிஸ்ட்ரியாவது நான் 25 வருஷம் அரசியல் இருந்ததுக்கான வாய்ப்பு இருக்கும் சார். நான் திமுகவோடு போனேன்னா 25ங்கிறது 28 ஆகும். அந்த 28 பேர் ஏற்கனவே அந்த 18 பேர் திருப்பி வருவாங்க, திருப்பி ஒரு 10 பேருக்கு தானே புதுசா வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தானே பார்ப்பாங்க. ஒருவேளை திமுக கூட காங்கிரஸ் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா டெல்லியில ராகுல் காந்திக்கு நெருக்கடியா மாறும்ல? எந்த வகையில் நீங்கள் நெருக்கடியாக மாறும்? நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியுடைய பலம் குறையும், ராகுல் காந்தி ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தலைவராக இருக்க முடியாது, அதெல்லாம் யோசிப்பாங்கல்ல ஒரு தேசிய லெவல்ல. அது இன்னொரு பார்வை இருக்குது. என்ன அப்படின்னீங்கன்னா, தனியாகவோ இல்லை காங்கிரஸ் வந்து தாவேகாவோட போகும்போதோ, காங்கிரஸ் இத்தனை ஆண்டுகளாக திமுகவோடு இணைந்திருந்து வேலை பார்க்காமல் போய் கட்சியை வளர்க்காமல் போனது, நாளைக்கு கட்சியை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே கிடைக்கும். எல்லா நல்லதுகளும் அட் அ டைம்ல நடக்காது சார். ஒன்னை இழக்கும் போது இன்னொன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் காங்கிரஸ் யோசித்து கொண்டு தான் இருக்கும்.
ஸோ அந்த வகையில் கட்சியை வளர்ப்பதற்கான வாய்ப்பை திமுகவோடு இருக்கும்போது நமக்கு உருவாகுமா, இல்லை நம்ம வந்து வேற ஒரு கட்சியோட போகும்போது உருவாகுமா, இல்லை நம்ம தனியாக இருக்கும்போது உருவாகுமா அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க தன்னோட கட்சி வளர்கிறதுக்கான என்ன விஷயத்தை தான் பார்ப்பாங்களே ஒழிய ஒரு கட்சியமாக நம்ம வந்து லைஃப் லாங்காக டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற ஒரு துயரமிகு முடிவை மிகவும் நிச்சயமாக ஒரு தேசிய கட்சி எடுக்காது என்றே நான் நம்புகிறேன். அதிமுக வந்து 2 விஷயம். ஒன்று வந்து கூட்டணி இல்லைன்னு ஒரு 3 வாரங்களுக்கு முன்பு வரை எல்லா மீடியாக்களும் அலறி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு தமிழக தேர்தல் களத்தில் அதிமுக என்டிஏ கூட்டணிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. ரெண்டாவது, நான் இவங்களுக்கு 2 பேத்துக்கு ஒரு பதில் சொல்லிடணும். அவர் தாவேக்காலிருந்து பேசின இன்பா அவர்கள் வந்து எங்களுடைய புரட்சித் தலைவரையும் அம்மாவையும் உதாரணம் சொன்னார். இவர்களெல்லாம் மக்களை சந்தித்தார்களான்னு. புரட்சித் தலைவர் அவர்கள் 22 ஆண்டுகள் அரசியலில் எம்எல்ஏவாக பல்வேறு பதவிகளெல்லாம் அவர் வகித்த பின்பு தான் முதலமைச்சரானார் என்பதை அவர்கள் தயவு செய்து, ஏன்னா இது பல்வேறு தாவேகா ஸ்பீக்கர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, 22 ஆண்டு காலம் அவர் அரசியல் பயணித்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது வந்து அம்மாவை பொறுத்தளவு அவர் ஒரு சத்துணவு பிரச்சாரகராக மாறின போது 10 பேர் இருந்த தெருமுனை கூட்டங்களில் கூட அவர் பேசி இருக்கிறார். அதனால் வரலாறை முழுமையாக தெரியாமல் இதை ஒரு உதாரணமாக சொல்லக்கூடாது. ரெண்டாவது வந்து அதிமுக இன்னைக்கு பாஜகவோடு கூட்டணி அப்படின்னு சொல்கிற மற்ற யாராக இருந்தாலும், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உடன்பிறப்புகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பதில், தமிழ்நாட்டில் பாஜகவோடு கூட்டணி வைக்காதவர்கள் 2 பேர். ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று இடதுசாரிகள். அவர்களை தவிர தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்தில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் பாஜகவோடு கூட்டணி வைத்து அதன் பலன்களை அனுபவித்தவர்கள். அவர்கள் எம்எல்ஏக்களாக அடையாளம் கட்டப்பட்டு இன்னைக்கு பெரிய தலைவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நான் சிம்பாலிக்காக சொல்கிறேன். அதனால பாஜகவோடு கூட்டணி என்று சொல்வதற்கு முன் நாமளும் அவர்களால் பயனடைந்தவர்கள் தான் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் மனதில் இருத்தி பேசுவது சரி.